நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தளவில் இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னென்றால், அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம், எல்லோருக்கும் தெரியும் மறுமை நாள் நிகழும் என்பது. புதிதாக நான் உங்களுக்கு மறுமை நிகழப் போகிறது என்று பேச தேவையில்லை. வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். யாரை பின்பற்றேன்? யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி? அது நெருங்கி வருகிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை நான் சொல்லிதான் நீங்கள் நம்ப போவதில்லை என்றால் நீங்கள் ஆல்ரெடி நம்பி இருக்கிறீங்க. அது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, அது நிகழப் போகிறது. அப்ப ஏன் நாம் திரும்ப பேசுகிறோம் என்று சொன்னால், சஃப்ராஸ் மௌலை அவர்கள் சொன்னது போன்று ஃபதக்கிர், ஞாபகப்படுத்துங்கள், ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துவது மூமீன்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். அவர்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய நேரத்தில் மூமீன்கள் அதில் பயனடைவார்கள். திருக்குர்ஆனை பொறுத்தளவுல திருக்குர்ஆன் ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு கிதாப். புதுதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, மூசா நபி ஒரு இடத்துல வரும், திரும்ப மூசா நபி வரும், திரும்ப மூசா நபி வரும். 25 நபிமார்கள் தான் திருக்குர்ஆன்ல இருக்குது. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கு சொல்கிறார், நபியே உங்களுக்கு சொல்லப்படாத நபிமார்கள் நிறைய இருக்கிறார்கள், சொன்னவர்கள் இவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு புதுசாக சொல்ல வேண்டும் என்று இருந்தால் லட்சக்கணக்கில் நபிமார்களுடைய வரலாறுகளை திரும்ப திரும்ப சொல்லலாம். அல்லாஹ் இந்த கிதாபுல என்ன சொல்கிறான்டா, ஞாபகம் ஊட்டுங்க, அவங்களுக்கு தெரிந்த விஷயத்தை திரும்ப சொல்லுங்கள். இத்தகுல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொன்னால், நீங்க 200க்கு மேற்பட்ட இடத்தில் இத்தகுல்லாஹ மஸ்ததஅது, இத்தகுல்லாஹ இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இத்தகுல்லாஹ் கூடிய தொழணும்னு எங்களுக்கு தெரியுது, மறுமை நிகழும் என்று தெரியுது, அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறோம். இதை திரும்ப திரும்ப சொல்லுகிற நேரத்தில் மூமின்களுக்கு அது புதிதாக ஈமானை உருவாக்கும், இன்னும் அது ஈமானை பலப்படுத்தும். அந்த வகையில அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மறுமை நாள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரம், மறுமை வரும் என்று மட்டும் சொல்லல, இந்த மறுமை வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லல, மறுமை எப்ப வரும் டேட்ட சொல்லல. சில அடையாளங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டாங்க. இப்ப நான் ஏத்தால பள்ளிக்கு வரேன்னு வைங்க, இந்த பள்ளிக்கு வருவதற்கு சில அடையாளங்கள் இருக்குது. இப்படி வரணும், பாலாவில் வந்து திரும்பணும், அங்கிருந்து கல்பிட் ரோட்ல வரணும், இந்த இடத்துல இப்படி வரணும், இப்படி திரும்பணும். இதே மாதிரி மறுமை நாளுக்கு நாம் பயணிக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காலப்பகுதியில நடக்கும்ண்டாங்க. அந்த காலப்பகுதியில் அந்த மனிதர்கள் இதை கடந்து போகிற நேரம் அவர்களுக்கு என்ன புரியும்? ஆமா, சொன்னாங்களே அது நடக்குதே, மறுமை வரும் என்ற நம்பிக்கை வரும். ஏனென்றால் கொழும்புல இருந்து வரக்கூடிய ஒருவர் பாலாவிக்கு வந்த உடனே, பாலாவிலிருந்து இங்க ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனாலும் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா பக்கத்துல வந்துட்டீங்க. பாலாவில புத்தகத்துல இருந்து ஒரு ஆள் வராரு, அவர்கிட்ட நீங்க போன் போடுறீங்க, எங்க இருக்கிறீங்க? பாலாவில் இருக்கிறேன். இன்னும் பாலாவியான்னு கேட்பீங்க. ஏன்னா வர்றது புத்தளத்துல இருந்து வர்றவர் வரக்கூடிய தூரத்தை வச்சு நீங்க சொல்லுவீங்க, இன்னும் அங்கயா அவசரமா வாங்க பயான் தொடங்கணும்னுவீங்க. கொழும்புல இருந்து வர்றவர் பாலாவிக்கு வந்தா நல்ல நெருங்கிட்டீங்க, இப்ப திரும்பினா வந்துருவீங்கன்னு. ஏன் இப்படி என்று சொன்னால், நாம் ஒப்பிட்டு பார்த்து தான் நெருக்கத்தை சொல்லுவோம். இதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கத்தை சொல்றாங்க. எப்படி நெருக்கத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர்களிடமிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறாங்க. எண்ணுங்கள் என்கிறாங்க, 6 விஷயங்களை எண்ணுங்க, இந்த 6ம் நடக்காமல் மறுமை நாள் வராதுன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்னது மௌத்தி, என் மரணம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மரணிக்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது, என் மரணம் தான் ஃபர்ஸ்ட் அடையாளம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய மரணம் காத்தமுல் அன்பியா, நபிமார்களுடைய கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் நிகழ்ந்தால் அதுதான் மறுமைக்குரிய ஃபர்ஸ்ட் நெருக்கம் என்றதுக்குரிய அடையாளம். இக்தரபத்தி ஸா, அதாவது மறுமை நெருங்கி விட்டது, சந்திரன் பறந்துட்டு அப்படிலாம் குர்ஆன்ல வருவது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயங்களை எண்ணுங்கன்னாங்களே, அதுல ஃபர்ஸ்ட் விஷயமாக என் மரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? திடீரென மறுமை வரும்னு சொல்லல. இதை கடந்து போறீங்களா, சரி கவனமா பாருங்க, இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க,
இதை கடந்து போறீங்களா மறுமைக்கு நெருக்கும் இப்படி என்று சொல்லிவிட்டு பெரும் அடையாளங்கள் சிலதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது நடந்தா அடுத்தது மறுமை தான். இது நடந்துட்டா அடுத்தது மறுமை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இதை நம்பணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில அடையாளங்களை நபி மூலமாக நமக்கு சொல்கிறான். இது என்ன அருள் என்று கேட்டீங்கன்னா, நம்முடைய ஈமான் இன்னும் புதுப்பிக்கப்படும், பலப்படுத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் மக்கள் மன்றத்தில் பிரச்சாரம் செய்கிற நேரம் தான் நபி என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் முன் வச்சாங்க? ஒரு கைத்தடியை கொண்டாந்து கீழே அடிச்சு பாம்பா வச்சு பாத்தீங்களான்னு கேட்டாங்களா? இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஓதல் தான் ஆதாரம். அது எல்லாத்தையும் தாண்டி என்ன பாருங்க, நான் பொய் சொல்லுவேனான்னு கேட்டாங்க. நீங்க தானே உண்மையாளர் எனக்கு பேர் வச்சீங்க, நானா எனக்கு வச்சுக்கொண்டேன், நான் பொய் சொல்லுவேனான்னு கேட்டாங்க. இதை வச்சுட்டு தான் ஒரு கூடாரத்துக்கு போவாங்க, வீட்டுகளில் கதவை தட்டுவாங்க, போய் உள்ள போய் உட்கார்ந்து நான் நபி தெரியுமா, 7 வானத்துல எனக்கு தகவல் வருவது தெரியுமா அம்புட்டையும் கேட்டுட்டு, அடடா இவர் நல்ல இருந்தாரு, உளறி கொட்டுறாரு, இறைவன் இவரோட பேசுறானாமே, மென்டல் ஆயிட்டார், மஜ்னூன்ட்டாங்க. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உட்கார்ந்து சொல்லுவார்கள், நான் நபி, என்ன நம்புங்க, எனக்கு வகை வருகிறது, 7 வானத்துக்கு மேல இருந்து இறைவன் என்ன பேசுறான். அந்த வீட்டுல உள்ளவர் பார்த்தாரு, நேத்து வரைக்கும் உட்கார்ந்து நல்லதான் இருந்தாரு, எங்களோட சாப்பிட்டாலாச்சு, எங்களோட ஒருமிக்க இருந்தாச்சு, இவரை இறைவன் வந்து இவரை தான் தேர்ந்தெடுப்பானா இந்த மாதிரி வந்த பிறகுதான் மஜ்னூன் என்று பேர் வைத்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல பெரும் பெரும் அற்புதங்கள் நிகழல. ஆனா பிற்காலத்தை நீங்க எடுத்தீங்கன்னு வைங்க, அடிக்கு ஒரு முறை அற்புதம் நடக்கும். சஹாபாக்கள் அப்படி நிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் இப்படி பிடிப்பாங்க, பாத்திரத்துல தண்ணி இல்லையா, ரசூலுல்லாஹ் கையை வைப்பாங்க, கையை வச்சு அப்படி தண்ணி ஒரு புகாரில் நீங்க எக்கச்சக்கமான ஹதீஸ் பார்க்கலாம். ஹிஜ்ரி 5க்கு பிறகு நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் நிறைய பார்க்கலாம். அப்ப ஆரம்பத்துல தானே ஒருத்தருக்கு வந்து புதுனத்தை பாருங்க, அதிசயத்தை பாருங்க காட்டணும். அல்லாஹ் ஒரு சில தூட்டங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு அந்த பல்கி பெருக செய்கிறான் மக்களை. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் கஷ்டம், ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வருவாரு, ஒரு மாசமா இன்னொரு ஆள் வரமாட்டாரு. ஆனா பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற இடங்கள்லாம், உதைபியாக்கு போறாங்க தண்ணி பற்றாக்குறை, விரல்ல தண்ணி வருகுது, தபூக்குக்கு போறாங்க தண்ணி பற்றாக்குறை, தண்ணி வருகுது. இப்படி சாப்பாடுல இருந்து தண்ணியில இருந்து நிறைய பரக்கத்துகளை அந்த மக்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள் பிற்காலத்துல. அந்த பிற்காலத்துல நிறைய அதிசயங்கள் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான்னா, அந்த மக்களுடைய ஈமான் பலப்படுத்தப்பட்டு மக்கள் பல்கி பெருக ஆரம்பிச்சாங்க. இஸா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வருகிற நேரத்தில் வரைத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கூட்ட கூட்டமாக மக்கள்கள் நுழைவதை நபியை நீங்க பாப்பீங்கன்றான் அல்லாஹ். அதை காட்டுவதற்கெல்லாம் இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தினார். இதுல பின்னாடி வரக்கூடிய நாங்க எங்களுக்கு அற்புதம் என்று பார்ப்பதற்கு எங்க காலத்திலே ஒண்ணு நடக்கிற டைம்ல புல்லரிச்சு போயிரும். டிவில காட்டுறான், ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹதீஸ் அப்படியே இருக்குது, எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துற விதத்தில் அந்தந்த காலங்கள் கடந்து போகிற நேரம், அந்த மனிதர்கள் அதை பயணிக்கிற நேரம் மறுமை கட்டாயமா வரும், நிச்சயமா வரும் என்ற தெரியும். மர்ம வரும் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஞாபகம் ஊட்டல் தன்னுடைய தொழுகையை நல்ல முறையில் பக்குவப்படுத்தும், சுதாகரிச்சிருவோம். அட மர்ம வரும். அந்த மாதிரி ஒரு உணர்வை உருவாக்குவதற்குத்தான் இப்படி நிறைய அதிசயம். பிற்காலத்தில் சில அதிசயங்கள் நடக்குது. சஹாபாக்கள் அதையெல்லாம் அவங்களுக்கு நம்பிட்டாங்க. அவங்க பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் சில விஷயம் ஹிஜ்ரி இமாம் பைஹகி அவங்க பதிவு செய்யறாங்க, ஹிஜ்ரி 9 நினைக்கிறேன். அதாவது என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்துக்கு அடையாளம் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுறாரு அவர். ரசூலுல்லாஹ் நபி தான், நுபுவத்துக்கான அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அடையாளத்தை பத்தி எழுதுறாங்க. இதை சஹாபாக்கள் அடையாளமா பெருசா பேசவே இல்லை. ஹிஜ்ரி 8-9 ரசூலுல்லாஹ் கொஞ்ச நாள் மௌத்தா போறாங்க. ஆனா இமாம் பைஹகி அவங்க என்ன பண்றாங்க, அலாமத்து நுபுவாவுல கொண்டு வர்றாங்க. இன்றைக்கு ஒரு ஆள் மௌத்தாகிட்டார், ரஜுலுன் சாலிகான ஒரு மனிதர் மௌத்தாகிட்டார், ஃபகூமு ஃபஸல்லு, எழுமுங்க எல்லாரும் தொழுவோன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை. நஜாஷி, அதாவது நஜாஷி மன்னர் வந்து அஸ்ஸாமா அவருடைய பேர். நஜாஷி என்ன பட்டம், நம்ம நாட்டில் ஜனாதிபதி, அரபு நாட்டில் வந்து மன்னர், இன்னும் சில நாட்டில் பிரதமர், இன்னும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி ஒரு மன்னருக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க. இதே மாதிரி எத்தியோப்பியா மன்னர், அபிசீனியா மன்னருக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க நஜாஷியன்.
அந்த நஜாஷி மன்னர் இறந்துட்டாருன்னா அவர் முஸ்லீம். நஜாஷி மன்னர் யாருன்னா, முஸ்லீம்கள் மக்காவுல வந்து ரொம்ப துன்பப்படுற நேரம் ஒரு டீம் வந்து அங்க போனாங்க. எங்க போனாங்க? எத்தியோப்பியாவுக்கு போனாங்க. எத்தியோப்பியா நீங்க நினைச்சாங்க ஏத்தாவில இருந்து கல்பிட்டு போற மாதிரி, அது கடல் கடந்து போகணும், ரெட் சீயை கடந்து போகணும், கப்பல் அடுத்த பக்கம் போய் தான் போகணும், நம்ம இந்தியாவுக்கு போற மாதிரி. அங்க போனா அங்க அந்த மன்னர் இருக்கிறார் ஜாஃபர் பின் அபி தாலிப். அபு தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு நானா, அவர் வந்து 10 வருஷம் மூப்பு அவருக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் சிறந்த பேச்சாளர், இந்த உம்மத்துல உள்ள பேச்சாளர்கள் ரொம்ப சிறந்த பேச்சாளர். நஜாஷி மன்னர் முன்னாடி மெல்ல 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 அற்புதமா வைக்கிறார். இதை கேள்விப்பட்ட குறைஷிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. நாங்க விரட்டின கூட்டம் உங்க ஊர்ல வந்திருக்கிறாங்க, இவங்க உங்க ஊர்ல இந்த மார்க்கத்தை பரத்துருவாங்கன்னு இவங்க அட்டாக் பண்றதுக்கு வருவான் பாருங்க. எங்க போனாலும் தேடி தேடி முசீபத்து பிடிச்ச ஆட்கள் வர்ற மாதிரி இதே மாதிரி நிலைமை வந்து நிக்கிறான். நின்ற உடனே அவங்க பேச்செல்லாம் கேட்டதுக்கு பிறகு ஜாஃபர் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு அசந்து போறார். நஜாஷி மன்னன் அசந்து போறார். அந்த நபி வந்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் அவ்வளவு பக்குவமான மனுஷன். அவர் அப்ப ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த நாட்டு மக்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி அவர் கொண்டு போவதற்கான என்னன்னு தெரியல. அந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டா தெரியல. அவர் இறந்து போறார். இறந்து போனால் அவருக்கு ஜனாசா தொழுகை யாருமே தொழல. யாரு தொழுவான்? ஏன்னா அந்த நாட்டு மக்கள் கிறிஸ்தவர்களா நிக்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காலையில எழும்பி சொல்றாங்க, மக்களே இன்றைக்கு ஒரு மனிதர் மரணித்து விட்டார், அவர் வந்து மரணித்திருக்கிறாரு, அவருக்கு யாருமே ஜனாசா தொழுகல, நாங்க தொழுவோம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் எங்கேயோ ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து மரணத்தை ஜனாசா தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாரு, நான் 3வது ஸஃப்ல நின்றேன், ரசூலுல்லாஹ் ஜனாசாவை தொழுவிச்சாங்கன்னு ஹதீஸ் வருது. இமாம் பைஹகீர் எடுத்துக்கொண்டாந்து என்ன சொல்றாரு தெரியுமா? ஹிஜ்ரி 9 ஆகிற நேரம் ரசூலுல்லாஹ் உரசி பார்க்க தேவையே படல. இவர் நபியா இல்லையா என்பது டவுட் இல்லாம ப்ரூஃப் ஆயிட்டு. அப்ப யாருக்கு அவரை பார்த்து சந்தேகம் வராது. எல்லா கோத்திரங்களும் அலமோதி வர ஆரம்பிச்சு. ஃபத்து மக்காவோட மக்கள் அலமோதி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மக்கள் வந்து ஃபத்து மக்கா அப்புறம் நடக்கும், மக்கள் அலமோதி வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால யாரும் உரசி பார்க்கல. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மனிதர் இறந்துட்டார், உங்க பக்கத்துல ஏத்தாளர் யாராவது இறந்துட்டாருன்னா இது ஒரு மெசேஜ் இல்லை, ஓத்தால் இறந்துட்டாரு. அந்த வீட்டு மக்களுக்கு டேட் திகதி எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு நாட்டு ஜனாதிபதி இறந்துட்டாருன்னு வைங்க, அது மக்களுக்கு மறக்காது. அது பிரேமதாசை இறந்தார், ஹதீஸ் ஆகுது 94 மே மாசம் 1ஆம் தேதி, 93 94 ஏதோ ஞாபகம் என்ன, மே தினம் ஆமசீட்ல வந்தாரு, இப்படி காட்டினாரு, அங்க வெடிச்சிட்டு 12 மணிக்கு நடந்துச்சு. இன்றைக்கு ஞாபகம் எங்களுக்கு நேத்து நடந்த மாதிரி. ஏன் ஞாபகம்? சில சம்பவங்களை பொறுத்தளவுல அதை அறிவிக்கிறதுக்கு 4-4:30 மணி ஆச்சு. இறந்துட்டாங்க பொம்பிளாஸ்ல, ஆனா நாட்டு மக்களுக்கு அறிவிக்கல, ரேடியோவில் அறிவிக்கவே இல்லை, ஒரு சோக செய்தியாகவே இருந்து அப்புறம் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த நிகழ்வுல எங்களுக்கு ஏன் ஞாபகம்? முழு இலங்கையில மூல முடுக்குல எல்லா பகுதியிலும் ஜனாதிபதிக்கு என்னாச்சு, செத்துட்டாரா இல்லையா, பேசப்பட்டது எங்களுக்கு இன்றைக்கு ஞாபகம். இன்றைக்கு அது நடந்து 18 வருஷங்கள் ஆகுது. ஆனாலும் நமக்கு நேற்று நடந்த மாதிரி ஞாபகம் ஏன்? ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய இறப்பு செய்தி அந்த மக்களுக்கு அப்படி நினைவு நிற்கும். டேட்டோட சொல்லுவாங்க, இப்ப மௌத்தானாரப்பா, இதுதான் டேட், இதான் இப்படி. அதை ஆய்வு பண்ணுவது பெரிய கஷ்டம் இல்ல. ஒத்தொண்டா கேட்டு மறந்துட்டீங்களான்னு கேட்க தேவையில்லை. பெருமானார் சொன்ன செய்தி எப்படி தெரியுமா? இமாம் பைஹகி கொண்டு வர, இது சும்மா செய்தி இல்லை, இது இறை தூதர் தான் என்று கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா கொண்டு வராரு. எப்படி? கொழும்புல இருந்து ஒரு ஆள் தகவல் சொல்றாரு, கொழும்புல துருக்கியில இந்த மாதிரி ஒரு பூமி குலுக்கம் வந்துட்டு, நமக்கு இப்ப மீடியா இருக்கிறத நம்புவோம், ஓ துருக்கியில இப்படி நடந்துச்சேன்னு நாங்க பாக்குறோம். ஆனால் துருக்கியில இந்த மாதிரி ஒரு பூகம்பம் வந்தது எந்த மீடியாவும் இல்லாத காலத்தில் ஏத்தாளையிலிருந்து ஒரு ஆள் சொல்லி, இங்க இருந்து நாங்க பயணம் மேற்கொண்டு துருக்கி வரைக்கும் அனுப்பி அங்க போய் பார்த்து, ஆமா அவர் சொன்னது நிஜம்தான் திரும்பி வந்தா எங்களுக்கு ஒரு டவுட் வரும், இவருக்கு எப்படி தெரியும்? துருக்கியில நடந்தது ஓகே, யாருக்குமே தெரியாது, அவ்வளவு கிட்ட இல்ல, இவ்வளவு தூரம் உள்ள விஷயம் இவருக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த கொஸ்டின் வருமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவது வகித்தான் என்று ப்ரூஃப் பண்றதுக்கு இது ஒரு பெரும் ஆதாரமா போச்சு. என்ன ஆதாரம்? எத்தியோப்பியாண்ட பக்கத்து நாடா,
அந்த தூரத்தை உங்களுக்கு புரிய வைக்கின்ற ஏர் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர். கூகுள் அடிச்சு பாருங்க. எபிசீனியா இப்போ வந்து எத்தியோப்பியாவுடைய மெயின் ஏர்போர்ட்டுக்கு வந்து இங்க இருந்து, அதாவது ஸ்ரீலங்காவில் இருந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா 1700 சொச்சம் கிலோமீட்டர் வரும். இது நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்கு பாருங்க, ஸ்ரீலங்கா கட்டுநாயக்கிலிருந்து சென்னைக்கு போறது கிட்டத்தட்ட ஒரு 625 வரும். 625 வைங்களேன். ஸ்ரீலங்கா விட்டு சென்னை இந்தியா, இந்தியா விட்டு ரிட்டர்ன் ஸ்ரீலங்கா, ரிட்டர்ன் இந்தியா. பிளைட்ல இங்கேருந்து ஒரு ஆள் அங்க போய், அங்கிருந்து ஒரு ஆள் இங்க வந்து, அதே ஆள் மறுபடி அங்க போன என்ன தூரமோ அவ்வளவு தூரம் எபிசீனியா. நீங்க நினைச்சிடாதீங்க என்னமோ ரசூலுல்லாஹ் பக்கத்துல ஆட்கள் போனாங்க, குறைஷிகளும் கேள்விப்பட்டு போயிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு போனாங்கன்னு. அவ்வளவு தூரம். அந்த தூரத்துல 1800 கிலோமீட்டர் ஏர் டிஸ்டன்ஸ். அப்ப ரூட் டிஸ்டன்ஸ் வேற. இது எனக்கு கூகுள் காட்டின டிஸ்டன்ஸ் எவ்வளவு உண்டு. அப்ப கேபிட்டலுக்கு சாதாரணமா 1800 கிலோமீட்டர் இப்படி என்றா ரூட் அப்படி இல்லை. மதீனாவுல இருந்து கடற்கரை அப்படி வந்து அந்த மாதிரி வந்து போர்ட்ல இருந்து அப்படியே அந்த கப்பல் போய் அந்த லேண்ட்ல இறங்கி போகணும். அப்ப பல நாட்கள் பிரயாண தூரம். இதை வந்து வேகமான ஒரு வாகனத்தை வச்சா கூட ஒரு நாள்ல வரையல. இதுல என்ன ஆய்வு வேண்டா, ஒரு பேச்சுக்கு சனிக்கிழமை காலையில மௌத்தாகிறாங்கன்னு வைங்க, ஹதீஸ்ல எப்படி வரும் தெரியுமா? அதாவது எந்த நாளில் மரணித்தாரோ அந்த நாளில் எந்த நாள்ல மௌத்தானாரோ அந்த நாள் அறிவிச்சாங்க. ஏப்பா நஜாசி ஒரு கிழமைக்கு முன்னாடி மௌத்து, வாங்க தொழுவோம். காலையில் எப்ப மௌத்தானாரோ அப்ப அறிவிச்சுதான் புகார்ல செய்தி வருது, சஹீஹ் முஸ்லிம்ல. இப்ப இத கொண்டு போய் அபிசீனியாவுக்கு அந்த மக்கள் போவாங்களான்னு போவாங்க. எப்படி என்றா பெருநாள் ஆச்சுன்னு வைங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு அரபிகள் சளி போடுவாங்க. நல்ல நல்ல பெருநாள் டைம் எல்லாம் பார்த்து சரியா முஸ்லீம்களோட விழா அந்த மாதிரி டைமுக்கு அரபிகள் விழா கொண்டாடுற டைமுக்கு மாறி வருவாங்க. சோ அந்த மக்கள் இங்க வருவதும் இவங்க அங்க போறதும் வழக்கம். விளக்குச்சா? இப்ப தூரமா இருந்தாலும் எங்கள்ல இருந்து எத்தனை பேர் சென்னைக்கு போறாங்க, சென்னையில இருந்து இங்க வராங்க, தமிழ்நாடு போயிட்டு வருவாங்களா இல்லையா? பக்க அதாவது தூரமா இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா போயிட்டு வருகிறார்கள். இதே மாதிரி அபிசீனியா மக்களை யாருமே காணல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏக்கச்சக்கமான ஹதீஸுக்கு பெருநாள் ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் வந்து மல்யுத்தம் பண்றாங்களே பார்க்கணும், பெருமானாரை ஆம்பளைய பார்க்க போறீங்களான்னு கேட்கின்றாங்களா? இல்ல, ஆயிஷா நாயகி இப்படி வச்சுட்டு ரசூலுல்லாஹ் மறைச்சு கொள்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, நானே போதும் யார சொல்லலான்னு சொல்லும் வரைக்கும் பெருமானார் ஒரு வார்த்தை பேசவில்லை. நான் பார்த்தேன், போதுமா, நான் போதும் என்று சொன்னேன். போதுமா ஆயிஷா, வாங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. இப்ப யாரு மல்யுத்தம் விளையாடுறது? அபிசீனியா மக்கள். அப்ப மக்கள் போயிட்டு நீங்க வர்ற டீமை பிடிச்சி எப்பப்பா 10 பேர் இருந்தா 2 பேர் சொல்ல மாட்டான், இப்பதான் மௌத்தா போனாரு, இப்படிதான் மௌத்தா போனாரு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரொம்ப 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 ஆச்சரியமான ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றா, கபரை நாம் பார்க்கல, கபர்ல நடப்பதை பத்தி பெருமானார் பேசுகிறார். மறுமையை நான் பார்க்கல, மறுமையை நடக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. அவர் அது அந்த நடக்கிறத பத்தி பேசுவதற்கு முன்னாடி வைக்கிற எவிடன்ஸ் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் துனியாவில் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், போய் அலசி பாருங்க. என் பேச்சில பிழை இருந்தா அம்புட்டையும் டவுட் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், பேச்சுக்கு புரிய வைக்க சொல்றேன். ஒரு பேச்சுக்கு ஒரு ஆள் இருக்கிறார், அப்படி ஒரு மனுஷன் இல்ல. அவர் சொல்றாரு, இன்றைக்கு ஒரு 6:30 மணிக்கு அந்த கல்பிட்டி பக்கத்துல இருந்து ஒரு டிப்பர் வரும், அதுல நம்பர் இதுதான். பூலாச்சி பக்கத்துல இருந்து ஒரு வாகனம் வரும், ஒரு 3 வீல் வரும், அது நம்பர் இதுதான். இது 2 எக்ஸலென்ட் ஆகும் பண்றாரு. இது சரியா ஒரு 6:32 நடக்கும் பண்றாரு. நடந்துட்டு வைங்க, நாங்க எல்லாம் போய் பாக்குறோம். இந்த ஆள் சொல்றாரு, சொன்ன மாதிரி நடந்துட்டு 6:32 2 எக்ஸலென்ட் ஆயிட்டு என்ன ஆகும்? சுப்ஹானல்லாஹ், ரொம்ப ஒரு இதான ஆள் தான். அதான் அப்படி நினைப்போம் நாங்கெல்லாம். ஆனா தௌஹீத்வாதிகள் கொஞ்சம் அப்படி நம்ப மாட்டாங்க. கொஞ்சம் ஆய்வு பண்ணி கொஞ்சம் டீப் ஆய்வு பண்றனால இவனே செட்டா போக தெரியாது, ஏதோ கரெக்டா போறான் போலன்னு கொஞ்சம் டவுட் பண்ணி அவரை பார்ப்போம்னு வைங்களேன். ஒரு பேச்சுக்கு இவரே 2 வார்த்தை செட் பண்ணி ஆல்ரெடி நம்ம பிளேட் தெரியும் தானே, இப்படி ஒரு அட்டாக் பண்ணி
வேற லாபம் பெறானோ தெரியாது, யகூதி செஞ்ச மாதிரி விளங்குச்சா? வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அவனே இடிச்சு அவனே உடைச்சு முஸ்லீம் பேர்ல பழிய போட்டு 110 மாடி எங்களுக்கு கணக்கு, அவன் கணக்கு வேற விளங்குச்சா? அது உலகம் புழுக்க. அது 2011 அதாவது 2001ல நடந்த அந்த இந்த விஷயம் உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைச்சது அவன் வேற லாபம் வச்சு கணக்கு போட்டு பார்த்தான் விளங்குச்சா? அது கையும் காலமா மாட்டிப்பட்டுட்டான். ஏண்டா ஒரு யகூதி அன்றைக்கு பில்டிங்க்கு வரலன்னு மாட்டிப்பட்ட உடனே அவன் பிளான் தான் மாட்டிட்டது. ரெண்டாவது விஷயம் என்னண்டா, இந்த மாதிரி செட்டிங்கோ தெரியலன்னு டவுட் பண்ணலாம். அப்ப அவர் கேட்கிறார், ஆமா செட்டிங்க நினைக்கிறீங்களா? சரி, இப்ப நான் சொல்றேன் பாரு. நாளைக்கு சனிக்கிழமை 11:53க்கு ஏத்தாலே பூமி குலுக்கம் வருமென்றார். நம்பினா பாருங்களேன். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நாளைக்கு 11:53க்கு பாக்குறோம் முன்னாடி பூமி குலுக்க வந்துட்டு இப்ப செட்டிங் பண்ண பூமியை செட்டிங் பண்ணலுமா? இப்ப நாம் என்ன சொல்றோம், இவர் புதுனமான ஒரு ஆள், அப்படி யாருமே இல்ல. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் புரிய வைக்கிறது. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, நீங்க அவர் இதை சொல்ற டைம்ல உங்க கையில குழந்தைன்னு வைங்க, நீங்க செல்லமா பாசமா வளர்க்கிற புள்ள 4 வயசு உங்களை முன்ன பின்ன ஓடி வந்து உங்க மேல ஏறவரு. அவர் சொல்றாரு உங்கள்ட்ட, இப்ப பிப்ரவரி ஏப்ரல் 22 மூத்தா போயிரும் புள்ள அப்படின்ட்டார். இப்ப அவர் சொன்ன செய்தி உங்களுக்கு சாதாரண செய்தி இல்லை. உங்க கண்கள் கலங்கும், உள்ளம் பதறும், கண்ணு மேல போகும், கை நடுங்கும். வீட்டுக்கு வந்து மனைவியோட சாப்பாடு வராது, ராத்திரிக்கு ஒரு மாதிரி ஆகும், மெல்ல மெல்ல மாச்சாகி ஒவ்வொரு தினமும் ராத்திரி வேர்த்து வடியும். குழந்தை முகத்தை பார்த்து முத்தம் கொடுத்து அரவணைச்சு அந்த முகத்தை பார்ப்போம். நம்ம தூங்க மாட்டோம், அந்த புள்ள முகத்தையே ரசிப்போம். நாட்கள் நெருங்க நெருங்க, ஏப்ரல் மாதம் நெருங்க நெருங்க நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும். நாம் நிறைய அழுவோம், எங்களை அறியாமலே எங்க பசி இல்லாமல் போயிருக்கும், பரட்டு தலைகளோடு இருப்போம். ஏண்ட ஏப்ரல் இந்த நிகழ்வு நடக்க போகுது என்பதில் நமக்கு டவுட் இல்லாம போயிரும். இப்படி யாரும் உலகத்துல இல்ல. ஒரு பேச்சுக்கு நான் புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். இப்படி ஒரு ஆள் சொன்னால் அந்த நம்பிக்கை நம்மளை என்ன படுத்தும், எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எங்களுக்கு இயல்பாக சிரிக்க முடியாது. பிள்ளைய பார்க்கிற நேரம் எங்களை அறியாம நம்ம தேம்பி அழ ஆரம்பிப்போம். பிள்ளை எங்களோட சிரிக்கிற நேரம் எங்க உள்ளம் தாங்காது. ஏனென்றால் மரணம் நெருங்க போகுது என்ற செய்தி அந்த பிள்ளைக்கு அவர் சொன்ன செய்தியை நாங்க நம்பிட்டோம். இதுக்கு பேர் நம்பிக்கை, இதுக்கு பேர் நம்பிக்கை. இன்றைக்குள்ள முஸ்லிம்கள் ஒரு சிலர் அல்லாஹ் முஸ்லிம்களில் உள்ள ஈமான்தாரிகளுக்கு அருள் புரியணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு சாதாரண ஏதாவது செக்க பவுன்ஸ் பண்ணா சொல்லி கொடுக்கறனா மறுமையில பார்ப்போம். அவர் நம்பவில்லை என்பதுக்கு அவர் சொன்ன விதம், மறுமை என்பது ஜோக், மறுமையில எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிற மாதிரி, மறுமை நடக்குமா என்று அவருக்குள்ள டவுட் மாதிரி, மறுமை பார்ப்போம் என்பதுக்கு அடிப்படை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி ஒரு ஆள் இல்ல. நான் எதுக்கு நான் சொல்றேன்டா, நம்பிக்கை நமக்குள் ஒரு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அதான் நம்பினா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லல மர்ம வரும் என்று. பெருமானார் சும்மா சொல்ல ஏபா மர்ம வரும் தஜ்ஜால் வரைக்குள்ள அப்படி சொல்லவே இல்லை. பெருமானார் முன்னாடி சான்றுகளை விரித்தார்கள். அந்த சான்றுகள் நம்மளை தேம்பி தேம்பி அள வைத்தது, நமக்குள் ஒரு பயத்தை உண்டாக்கிச்சு, நம்மை சிரிக்க வைக்கிறது. இது ஆச்சரியமா அந்த நாள் வரப்போகிறது என்பதை கடுவை 1000 அல்ல லட்சமாக பிளந்தாலும் ஒரு சொட்டு கூட நமக்கு நம்பிக்கை இல்லாமல், அதாவது சந்தேகம் வரவே முடியாத அளவுக்கு ப்ரூஃப் பண்ணப்பட்டு 100% அல்ல, 1000% அல்ல, மில்லியன் அல்ல, அதை தாண்டி இது நிஜமா வரத்தான் போகிறது என்பதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான அடையாளங்கள் விரித்து விட்டார். அந்த அடையாளங்களை சொல்லுவதற்கு முன்னாடி இமாம் பைஹகி அவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து மேற்கோள் காட்டின செய்தியை நான் உங்களுக்கு ஏன் சொன்னேன்னா, இது எல்லா அடையாளத்தையும் சொல்ல முன்னாடி இந்த ஒரு செய்தி அவர் மறுமையை பத்தி பேசுவதற்கு தகுதிதான் என்று காட்டதான் நான் சொன்னேன். துனியாவுல எங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு செய்தியை சொல்றாரு, இப்பவே உரசி பார்த்துடலாமே, இவரை நாங்க நம்புறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசித்து பேசினால் உண்மைதான் பேசுவாங்க. எங்க நம்பிக்கையை வலுப்படுத்துறதுக்கு தான் அல்லாஹ் இப்படி சான்று கொடுக்கறான், சும்மா கொடுக்கல. நஜாஷி மன்னத்துடைய மரண செய்தியை ரசூலுல்லாஹ் நான் நபி பாருங்கப்பான்னு சொல்லல, இபாதத்து செய்வோம், அந்த அடியாருக்கு துஆ செய்வோம், உங்க சகோதரனுக்காக பாவமன்னி கேட்போம். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர நான் நபி தெரியுமா? போய் எத்தியோப்பியால போய் பாருங்க, நஜாஷி மௌத்தான்னு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லல. பிற்காலத்துள்ள இமாம்கள் தான் உரசி பார்க்கிறாங்க. சரியே
நஜாசி அப்பதானே மௌத்து, அஷாமா மௌத்து. இந்த செய்தியை இவருக்கு எப்படி சொல்ல முடியும்? காணாத உலகத்தில் 1800 கிலோமீட்டருக்கு மேல உள்ள ஒரு செய்தி இவருக்கு சொல்ல முடிகிறதா இருந்தா, காணாத கபரை பத்தி இவர் சொன்னால் அது உண்மைதான் என்ன உரசி பார்த்துட்டோமே. அந்த ஆள் சொன்ன மாதிரி உள்ள மௌத்தாமண்டா வந்திருந்த செய்தி அபிசீனியா முழுக்க போகிறது. நிறைய மற்ற செய்திகள்ல வரலாறு செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிதான் 7 வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. ஏன்னா இன்றைக்கு நான் சொல்ற இந்த செய்தி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்காது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரட்டி போடுது. அல்லாஹ் அக்பர். இன்னும் ஒரு வருஷத்துல உலகம் எப்படி இயங்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு உலகம் திகைத்து போகுது. இப்ப புதுசா கண்டுபிடிச்ச ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்டுபிடிச்சிருக்கிறான். எக்கச்சக்க எங்க என்ன நடக்க போகுது விளங்காத அளவுக்கு அது போகுது. ஏஐ எங்க பாஷையை புரியுது, வேண்டிய விஷயங்களை அது பேச ஆரம்பிக்குது. அதுக்குள்ள போட்டது அதுக்கு தெரியாத இல்ல, போட்டு எதெல்லாம் போட்டு வைக்கிறாங்களோ அப்படி பேசுது. அது வேற விஷயம். அதனால இன்றைக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில உள்ள நிறைய பேர் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாருமே தலையை பிடிச்சிருக்கிறாங்க. டோட்டல் வேர்ல்டு ரோபோல இயங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிக சாத்தியம் வரப்போகுது. சோ எங்களுக்கு இன்றைக்கு தகவல் அமெரிக்கால இருந்து வரது, துருக்கியில இருந்து வரதெல்லாம் நத்திங். எங்களுக்கு லைவா வந்துரும், அப் டு டேட்டா. இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவ்வளவான 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சவுதிக்கு போயிருப்பாங்க. சவுதியில போனவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் பேசுவாங்களா போன்லயா? அங்க இருந்து பட்டன் நெசுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கிறீங்களா, அரை மணி தேர்த்து பயான் ஒன்று கொடுப்பாரு. அந்த கேசட் இங்க வரணும், இல்லன்னா லெட்டர் எழுதணும், வாரவர் போறவர் கையில கொடுத்து அனுப்புவாங்க. அல்லது போஸ்ட் பண்ணாங்கன்னா இது கிடைச்சதுக்கு பிறகு அந்த கேசட்டை போட்டு பார்த்து அவ்வளவு நேரம் கேட்டிருப்பாங்க வாய்ஸ். கேட்டுட்டு இன்னொரு கேசட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல 1 மணி தேவை இன்னொரு பயான் கொடுப்பாங்க. நல்லா இருக்கிறோம் நாங்க அப்படிங்களா. ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப மூஞ்சோட வருகிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு உம்மமாட்ட போய் தெரியுமா எங்களுக்கு சவுதியில இப்படி பேசலாம், இப்ப பேசலாம்டா உனக்கு கிறுக்கான்னு கேட்பாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அது புரிய இயலாது. இப்ப உள்ளவர்களுக்கு தகவல் வர்றது என்ன பெரிய விஷயம் அப்படி நினைக்கிறீங்களா? இந்த தகவலை வச்சே நமக்கு நம்பலாம். எப்படி மெசேஜ் வரும் அமெரிக்கால இருந்து, அதான் மெசேஜ் வந்துடும் அமெரிக்கால இருந்து. இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி வருமான்னு கேட்பாங்க. இன்றைக்கு நமக்கு சொல்லலாம் 7 வானத்துல இருந்து மெசேஜ் அமெரிக்கால இருந்து போட்ட உடனே வருதுண்டா. 7 வானத்துல போட்டா மெசேஜ் வராதா? கல்புல ரசூலுல்லாஹ்க்கு வராதா? அதை போடவே இயலாதா? எல்லாத்தையும் அப்படி புரியலாம். இந்த யுகத்துல இதை நம்ம என்ன புரிகிறோம்டா, அந்த காலத்துல ஒரு தகவலை கொண்டு போறதுக்கு பல மாதங்கள் எடுக்குமே. அந்த நொடி பொழுதுல ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. இப்படி ஒரு செய்தியா? அதை சொன்னால் எனக்கு மறுமை சொல்ல கிடைக்காது. என்றாலும் அதை சொல்லி ஆரம்பிச்சாதான் ஈமான் வரும். இன்னும் பல செய்திகள் வருகிறது. இன்னொரு செய்தியை சொல்லிக்கொண்டு மறுமை அடையாளத்துக்கு போறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 56 யுத்தங்கள் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். 19 யுத்தங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கொடுத்தாங்க, முன்னாடி போனாங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாத ஒரு யுத்தம் தான் மூத்தா யுத்தம். அதாவது ஃபர்ஸ்ட் அரபிகளோட சண்டை பிடிச்சு முடிஞ்சாச்சு. ரோம பேரரசு அவங்களோட சண்டை ஆரம்பிக்குது கிறிஸ்டியன் உலகத்தோட. கிறிஸ்தவ உலகம் இதுவரைக்கும் அரபிகளை கணக்கு இவங்கள மனுஷனான்னு கேட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க, அடிச்சு கொள்றாங்க. இவங்க எல்லாம் யாருப்பா? ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அரபிகளுக்குள்ள தான் சண்டை பிடிச்சாங்க. கிறிஸ்தவ உலகம் அரபி நாட்டை எட்டி கூட பார்க்கல. இவங்களை நாங்க பிடிக்க தேவையில்லை, அவங்களுக்கு சிம்பிளா பிடிச்சிடலாம். அவங்களுக்கு ஷாம் வரைக்கும் வந்து நின்றுட்டாங்க, சிரியா வரைக்கும் வந்துட்டு போதும். இவங்கள்ட்ட ஒன்னும் பிடிச்சி எங்களுக்கு ஒன்னும் கிடைக்க போறத பாலைவன வெறும் மண்ணு, அது வேணான்னு விட்டுட்டாங்க. அதனால அவங்க பிடிக்கல சாம்ராஜ்யத்துக்கு. இந்த லேண்டுக்காக சண்டை நடக்கல. பெருமானார் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. மோத்தாக்கு அனுப்புறாங்க சஹாபாக்கள, சீசர் படம் அனுப்புறாங்க. அங்க இருந்து 3000 அவங்க எழுதி வச்சுக்கிறாங்க. விக்கிபீடியாவுல அவங்க புக்ல எழுதி வச்சுக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம கிதாபு சொல்லுது நாம 3000, அவங்க 1 லட்சம். சரி வந்துட்டாங்க. வந்தான் அந்த யுத்தத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அனுப்புறாங்கடா சஹாபாக்கள். புகார்ல இந்த செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லா பின் ரவா, ஸைத் பின் ஹாரிஸா அவங்க கையில கொடியை கொடுத்துட்டு நீங்க தான் தலைவர்ன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ள, அவங்க வளர்ப்புமாங்க இஸ்லாத்துல இல்ல, வளர்த்த புள்ள ஸைத் பின் ஹாரிஸா. அவர்களுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீங்க மௌத்தானா, பெருமானார் சும்மா பேசவே மாட்டாங்க. நீங்க மௌத்தானான்னு சொன்னா போதும், மௌத்து தான். அது வகை வராம சும்மா சொல்ல மாட்டாங்க, தலைவர் மாத்த மாட்டாங்க. ஸைத் நீங்க மௌத்தானா, ஜாஃபர் நீங்க கொடியை பிடிங்க.
இப்பதான் அபிஷீனியால இந்த மனுஷன் வந்து இருக்கிறார். இவ்வளவு காலம் அங்க இருந்தவர் தவா பண்ணிட்டு வந்தவர் அப்படி உற்சாகம். அரபிகள்கிட்ட ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு மதிப்பு, மரியாதை, பாசம். அப்படி ஜாஃபர் நீங்க கொடிய பிடிங்க, நாங்க ரசூலுடைய சொந்தம், நீங்க கொடிய பிடிங்க. ஜாஃபர் நீங்க மௌத்தானா ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் ரவாஹா நீங்க கொடிய பிடிங்கட்டாங்க. அப்ப சாடமாடையா தெரியுது மௌத்தாப்ப போறாங்க போலதான், போங்கட்டாங்க. யுத்தம் நடக்குது. எங்க நடக்குது? 1000 கிலோமீட்டருக்கு மேல தொலைவில் நடக்குது. மௌத்தாண்ட இடத்துல நடக்குது. ஆயிஷா நாங்க நின்று கொண்டிருக்கிறாங்க வேலை செஞ்சுட்டு. ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், லைவ் டெலிகாஸ்ட். புகாரில எப்படி நீங்க டிவியில லைவா எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் மேட்சை பாக்குறீங்களோ, அவன் போல போட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு போல் போட்ட மாதிரி வராது, போட போக்களே வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூத்தாவை நான் பார்க்கிறேன். அதாவது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸைத் பின் ஹாரிஸா கொடியை பிடிக்கிறார், முன்னாடி போகிறார், அவர் வீரமரணம் ஷஹீதாக்கப்படுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி மதீனாவுக்கு முழுக்க போகுது. ரேடியோல அதிபயங்கரமான செய்தி வந்துச்சுன்னு வைங்க, மரண செய்தி எல்லாத்தையும் அப்படி காத்து வேகத்துல பறந்துடும். பெருமானார் இரண்டாவது சொல்ற செய்தி மதீனாவை உலுக்கி பிடிக்குது. நம்ம கத்தம் இல்ல, இந்த கத்த போய் சாப்பாடு கொடுக்காங்க, இந்த ஹதீஸ் தான் எடுப்போம். கத்தம் இல்லை என்பதுக்கு இதுதான் ஹதீஸ். விளங்குதா? மரண வீட்டுக்கு போய் நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும், ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களை எல்லாம் அங்கிட்டு வச்சு முன்னாடி நிக்கிறாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கிறார் என்றாங்க. இந்த உம்மத்தின் வீரமான ஒரு பேச்சாளர், நிறைய பாடுபட்டவர், அவர் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் கண்ணீர் ஓடுது. அந்த செய்தி பரவுது. மதீனாவுல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இழப்ப தாங்க முடியல. ஒருவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஜாஃபருடைய ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார் சாப்பிடாம இருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ், அவங்க இந்த கவலையில் இருக்கிறாங்க, திரும்ப ஜாஃபரை பார்க்க முடியாது என்று இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சந்தேகப்படல திரும்ப வருவாங்களா, ரசூலுல்லாஹ் சொன்னா வர மாட்டாங்க, வந்தா நபி இல்ல, அப்படித்தானே, வந்தா இப்படி. அப்பதான் ரசூல் இஸ்னவுலி ஆலி ஜாஃபர தாமன், ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்க, பார்த்து அவங்களை கொண்டு போய் சாப்பாடு, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க, அவங்களை சமாதானப்படுத்துங்க, அவங்களை ஆறுதல் படுத்துங்க, அவங்க கவலையில இருக்கிறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வீரமான மரணம், அந்த மரணத்தை பத்தியே நிறைய ஹதீஸ் வருது. அவர் பின்னாடி திரும்பாம முன்னாடி போன வேகம், முதுகுல இல்லாத காயம், முகத்துல கொதறி எடுத்த காயங்கள், அவர் எப்படி இறைவனை நோக்கி போனார் என்ற செய்திகள் எக்கச்சக்கமாக வருகிறது. அவைகளை சொல்வதற்குரிய நேரம் அல்ல, என்றாலும் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது என்ன? அப்துல்லா பின் ரவாஹாவுடைய மனைவி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்துல்லா பின் ரவாஹா மரணித்து விட்டார். ஸஹீஹ் புகாரில் இந்த செய்தி வருது. இப்ப யுத்த களத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. இது மதீனாவுல ஷரீஃபா ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பினாங்க, சொன்ன மாதிரி நடந்துட்டு. இப்ப ஒரு பேரை சொல்லல ரசூலுல்லாஹ். யாரு? இப்ப யுத்த களத்துல 2 பேர் மௌத்தாயிட்டாங்க, அடுத்த 3 பேர் மௌத்தாயிட்டாங்க. நெக்ஸ்ட் லீடர் யாரு? மஷூரா நடக்குது. நடக்க போக்கல ஹாலித் பின் வலீத் கையில கொடியை கொடுக்கப்படுது. நீங்க தான் போகணும், நீங்க தான் போகணும். அவர் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர். இவ்வளவு காலம் அட்டாக் பண்ணவர் ரசூலுல்லாஹ், கடைசி காலம் இது. இஸ்லாத்துக்கு வந்து கொஞ்ச நாள் அவரு ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மறுத்துட்டாரு, நான் இப்ப வந்தாலும் ஏன் கையில தாரீங்க, அவர் அப்படி வார் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி எல்லா யுத்தங்களையும் முன்னாடி வந்து நின்றவர் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக, அப்படி நின்று யுத்தம் பண்ணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுக்கு மேல அவருக்கு மறுக்கலாம் போச்சு, இவர் நபிதான் என்று நம்பிட்டார். ஏன்னா ஒவ்வொரு தோழருக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி எல்லாம் கொடுத்து வைத்திருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நொடி பொழுது போதும், ஹதீஜா அம்மாவுக்கு ஒரு நொடி பொழுது போதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு. பெருமானார் பொய் சொல்லலையா, அபுல் காசிம் நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள் என்றாங்க தன்னுடைய மனைவி. என் கணவன் எனக்கு தெரியும் என்றாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என் உற்ற நண்பன், என் நண்பனை எனக்கு தெரியும், அவர் எது சொன்னாலும் பொய்யாகாது. மிராஜுடைய விஷயத்தை அவருக்கு சொல்கிற நேரம் பாதையில் வந்து கொண்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வாயில கூட அவர் கேட்கல. யாரு சொன்னதுன்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நடந்திருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், என்னுடைய நண்பன் எனக்கு தெரியாதா? உமர் பின் கத்தாபுக்கு 6 வருஷம் எடுத்தது பெருமானாரை ஆய்வு பண்ண. 6 years, 6 வருஷத்துக்கு பிறகுதான் ஷஹாதத்து சொன்னார். அந்த 6 வருஷமாக எதிரியாக நின்றார். இப்படி ஒவ்வொரு தோழருக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி இருந்தது. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர், ரொம்ப பின்னாடி வந்தவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆரம்பத்திலிருந்து இஸ்லாத்தை எதிர்த்தவர் அவர். வந்தவர் அந்த யுத்தத்தில் இருக்கிற நேரம் அங்க உள்ள மக்கள் மஷூரா பண்ணி எங்கள்ல பெஸ்ட் வீரர் அங்க இருக்கிற நேரம், இவர் தான் காஃபிரா இருக்கிற நேரம் கையை கொடுக்கறாங்க, வேண்டாம்.
அவங்க வற்புறுத்துறாங்க, கொடியை பிடிக்கிறாங்க. மதீனா லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது. ஸைஃபுன் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள். காலித் பின் வலீத் கொடியை பிடிக்கிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அவர் கையிலே வெற்றியை கொடுத்தார் என்றாங்க ரசூலுல்லாஹ். மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறாங்க. மதீனா முழுக்க செய்தி பரவிட்டு அவர்கள் வந்தா எல்லாரும் எங்களுக்கு தெரியும் வாண்டாங்க. யுத்தத்தில் நிலவரம். காலித் பின் வலீத் வர்றாங்க ரசூலுல்லாஹ்வை தேடி. வந்து போட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 7 வாட்களின் கையில இருந்து உடைச்சிட்டு ஒரு நீட்ட வாள் எடுக்கிறாங்க. யமன் நாட்டு வாளை காட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், யமன் நாட்டு வாளில் இந்த வாளில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான், இதுதான் நான் பயன்படுத்தினேன். அவர் முழு கதையும் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாரு. மதீனத்து மக்கள் அதை அறிந்து வைத்த விஷயத்தை அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொன்ன செய்தி அங்கிருந்து திரும்பி வருகிற நேரம் அவ்வளவு கிளியரா. ஏனண்டா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த சொல்றேன். அரபிகள் என்றா முட்டாள் நினைச்சிடாதீங்க, ஒண்ணுமே தெரியாதுண்டு. உம்மிதான், ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாதா. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அவர்களுடைய வான சாஸ்திரம் வானவியல் நம்மளை மிஞ்சும். அவ்வளவு வானத்தை பத்தி அவர்களுக்கு தெரியும். உங்களை ரோட்ல விட்டு இருட்டுல புத்தகத்துக்கு போனா போவீங்களா? நீங்க கார்பெட் ரோட் போடப்பட்டிருக்கும், விளங்குச்சா? அவர்கள் நைட்ல தான் பிரயாணம் பண்ணுவாங்க. ரோட்ல எல்லாம் லைட் போட்டு, கவர்மெண்டால லைட் போட்டு கொடுத்து, ஓ பரவாயில்ல ஒட்டகத்தை எடுத்து இதே லைட்ல பாத்துட்டு போங்க. இது யமன் ரோட், இது மதீனா, ஆப்போசிட் டைரக்ஷன். இப்படி போனா மதீனா வரும், இப்படி போனா யமன் வரும். தப்பி தவறி மாறி விட்டா மதீனாக்கு போயிருவாங்க. லேசிப்பட்ட வேலையா? திரும்பி போனா யா ஃபிளைட்லயா போறாங்க, ஏசிலையா? கஷ்டம். அவர்களுக்கு அந்த ஞானம் நல்லாவே இருக்கு. போய் நட்சத்திரத்தை பார்ப்பாங்க, இப்படி போக மாட்டுவாங்க. சரியாவா? இப்படி போக மாட்டுவாங்க, கிளம்புவோம் வாங்கன்னுவாங்க. அப்படி நாலேஜ் இருக்கு அவர்களுக்கு. பிரயாண நாலேஜோட நாட்களை பத்திய நாலேஜ் நல்ல. என்னைக்காவது கேள்விப்பட்டீங்களா? சனிக்கிழமை வந்து ரசூலுல்லாஹ், ஓ மறந்துட்டு யௌமுல் ஜுமா நேத்து தானே, இன்னைக்கு யௌமு சபத் ஆச்சா, பரவாயில்ல ஜும்மா தொழுந்துரும், பரவாயில்ல, மிஸ் ஆயிட்டு. கேள்விப்பட்டீங்களா? ஜும்மா நாள் தான். புறக்கணக்கு அந்த மாதிரி கேலண்டர் போகும். எங்களை மாதிரிலாம் சண்டே எல்லாம் இல்ல, தெளிவா ஜும்மா நாள் ஜும்மா வக்துல தொழுவாங்க. உங்களுக்கு இஷாவை பார்க்க தெரியுமா? வானத்துல இஷா நேரம் எப்படி பார்க்க தெரியுமா? வானத்தை பார்த்தா இஷா அப்படின்னு மகரிப் தான். இது ஃபஜ்ர் வாங்க. எங்களுக்கு வானத்தோட அவ்வளவு தொடர்பு இல்லை, எங்களுக்கு இதுதான் தேவை. டைம் சரியாயிடுச்சு எங்களுக்கு. இது அவங்க நாட்கள்ல நல்ல நுனிப்புள் மேய்வார்கள், நல்ல கணக்கு தெரியும் அவங்களுக்கு. அந்த நாள்ல சில விஷயங்கள்ல வந்து அவங்க தோத்து இருந்தாலும் அந்த மாதிரி நாலேஜ் இல்லாட்டியும் சில விஷயங்கள் நல்ல. ஒட்டகம் போட்டு விட்டே பார்ப்பாங்க, உடச்சு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள ஈச்ச மரம் போட்டு எத்திரி போட்டோம், மதீனா இருந்து வாங்க தானே அப்படின்னுவாங்க. மக்கால கிளம்பிட்டாங்களா, 4வது நாளா இந்த இடத்துல இருப்பாங்க பாருங்கன்னுவாங்க. அந்த நாலேஜ் அவர்களுக்கு இருக்கு. 4வது நாள்ல எங்க மக்கால இருந்து மதீனா கிளம்பி 9வது நாள் சேருவாங்க, இந்த இடத்துல இங்க இருப்பாங்க, இப்ப இப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அதனால அந்த மக்களுக்கு எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காலித் நீங்க எப்ப சொன்னீங்க சொல்லுங்க பாப்போம், எடுத்துட்டாங்கன்னா அம்புட்டு கிளியர் ஆகி சுப்ஹானல்லாஹ். எங்க ஊர்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, நடந்த நாள்ல சொல்லிட்டாங்க. சனி நடந்தா சனி சொல்லிட்டாங்க, நடந்த இன்சிடென்ட் அப்படியே சொல்லிட்டாங்கன்னா இப்ப எப்படி இவரை மறுப்பது? இப்ப நான் உங்களுக்கு சொன்ன உதாரணத்தை எக்ஸாம்பிளை யோசிச்சு பாருங்க. உங்க திகழியே தலையில இப்படி ஒரு ஆள் எக்ஸிடென்ட் நடக்குமென்றாரு, பூமி குலுக்கம் வருமென்றாருன்னா, அடுத்தது உங்க மரணம், உங்க புள்ள மௌத்தண்டாருண்டா, அது நடக்குமா இல்லையா? அது நடக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்க கல்வி என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், பெருமானார் இதுக்கு பிறகு நான் சொல்லுவதெல்லாம் இந்த சிந்தனையில் கேளுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவசைத்து பேசினால் அந்த பேச்சில எந்த பொய்யும் வராது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுற ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விஷயமும் அணுவாக நடக்க போகிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி நான் இங்க உள்ள அவ்வளவு பேரும் நிக்க போகிறோம். அல்லாஹ் நம்மிடம் பேச போகிறான், நம்மிடம் கேட்க போகிறான் என்பதற்கு கடுவும் யாராவது வந்து எந்த வாதம் வைத்தாலும் அதை மறுக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆதாரங்களை கொண்டு வந்து வச்சுதான் ரசூலுல்லாஹ் இதை நிறுவுறாங்களே தவிர கண்ணை பத்தி ரசூலுல்லாஹ் நம்பிட்டு போங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் எப்படி நம்புறீங்க? ரசூலுல்லாஹ் போய் நம்பி வந்தா நம்பிடுவீங்களோ? அதனாலதான் வர்ற ஒவ்வொரு ஆளும் சொல்ற ஃபித்னா எல்லாத்தையும் நம்பிட்டு போறாங்க. ஏன் நம்புறாங்க? நம்புவது என்பது இஸ்லாம் சும்மா சொல்லல. பாப்பா சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் நம்ப இயலாது. தேடி பார்த்து பையனும் தெளிவுபடுத்தி நம்பணும்.
இல்ல முசைலமாவை நம்பிட்டு போவீங்க நீங்க? அவன் ஒரு பொய்ய, முசைலமான்னு ஒரு நபி வந்தான். பொய் நபி வர்ற நேரம் உண்மை நபி என்பதை எப்படி கண்டுறீங்க? ஒருவர் சொல்லுகிற நேரம் தீர விசாரிச்சு ஆய்வு பண்ணி சரிதானான்னு பார்த்து நம்ப சொல்லுது. சும்மல்லம் எஹிரு அலைஹா சும்ம உம்யானா. அல்லாஹ் பத்தி சொன்னா வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, குருடர்களாம் செவிடர்களாம் விழ மாட்டாங்க, ஆய்வு பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இஸ்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாக இவைகளை சொல்லி தந்திருக்கிறது. இப்படி ஆய்வு பண்ணினாலும் இங்க இபாதத்து நீ கொஞ்ச நாள் ஓடும். என்னது இந்த சோடா போத்தல் கண்டிக்கிறீங்களா? 4 நாளைக்கு அல்லாஹ் நல்லா சொல்றாரு, கொஞ்ச நாள்ல பள்ளிவாசலே காணும், எங்கப்பா தொழுந்துட்டு இருந்தால காணல அப்படின்ற நிலைமைக்கு மாறிடுவாங்க. அதனால தீர விசாரிச்சு நன்றாக முறையில் சரியான முறையில் ஆய்வு பண்ணி இஸ்லாத்தை நம்பணும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லுது. அதுதான் நமக்குரிய பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பேசிக்க மனசுல வச்சுட்டு நம்ம மறுமை நிகழ்வுக்காக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஒவ்வொரு அடையாளங்களையும் விசாரித்து பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடையாளங்களை சொல்கிறார்கள். அந்த அடையாளங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் நான் முன்வைக்கிறேன். இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றும் நான் அந்த காலத்திலிருந்து ஒரு சில அடையாளங்களோட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் சொன்ன அடையாளமே ரொம்ப ஆச்சரியமானது. மௌத்தி என்றாங்க, என்னுடைய மரணம் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய மரணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, உலகத்தில் எந்த மனுஷனும் இப்படி ஒரு மரண செய்தி அறிவித்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திக்கு நிறைய செய்திகளை இமாம்கள் கொண்டு வருகிறார்கள். நான் ஒரு சில செய்திகளை மட்டும் கொண்டு வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் 82 நாட்களுக்கு முன்னாடி ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு அடையாளமும் இல்லாமல் கடும் திடகாத்திரத்தோடு மக்கா டு மதீனா ஒரு நோய்வாய்ப்பட்டவர் போக இயலாது. 9 நாள் பிரயாண தூரம், ஒட்டகத்தில் கடும் சுமையோட போகணும். அந்த நோய்வாய்ப்பட்ட அந்த பிரயாணம், ரசூலுல்லாஹ்வுடைய நோயே இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்றாங்க. மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்க போய் உரை நிகழ்த்துறாங்க, ஹஜ்ஜ அனுபவமா மக்களுக்கு காட்டுறாங்க. ஆனால் அந்த கடைசி உரை வித்தியாசமா அமைது. பெருமானார் வளமைக்கு மாற்றமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. மக்களே, கண்ணு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் நிற்கிறாங்க. தலைகள் அவ்வளவு தூரத்துல தலைகள் தெரிய ஆரம்பிக்குது. இஸ்லாம் வெற்றி கண்ட நாள் ஹஜ்ஜத்துல் விதா, அரஃபாவுடைய பேருரை பெருமானார் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய முதலும் இறுதியுமான அரஃபா, தன்னுடைய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜி, அதனுடைய ஹஜ்ஜுடைய பேர் கடைசி ஹஜ்ஜி, பிரியாவிடைக்குரிய ஹஜ்ஜை ரசூல் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு அந்த உரை வரலாற்றில் பதிவாக்கப்பட்ட உரை. பஅத ஆமி ஹாஸான்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். வளமைக்கு மாற்றமாக ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை புகழுவார்கள், உரை ஆரம்பிப்பார்கள். இன்றைக்கு ஆரம்பித்த விதம் எப்படி தெரியுமா? அடுத்த ஆண்டு அரஃபா நடக்கும், அடுத்த ஆண்டு ஹஜ்ஜி நடக்கும். ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜை அறிவிச்சு கொடுத்துட்டாங்க, 5வது கடமை நிறைவேற்றப்பட்டாச்சு. இப்ராஹிம் நபி அவர் ஞாபகப்படுத்தப்பட்டாச்சு. தன்னுடைய தகப்பனை முழுக்க இப்ராஹிம் நபி கேட்ட துவா தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பு. சூரத்துல் பக்கரா 125வது வசனம். இப்ராஹிம் நபி கேட்கிறார், காபத்துல்லாஹ் செஞ்சு, ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின், யா அல்லாஹ் இங்க இருந்து ஒரு ரசூலை உண்டாக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை குர்ஆன் நீங்க பிரட்டி பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய ஆச்சரியமான துவா இது. இப்ராஹிம் நபி வளமையாக கேட்டால் ஜுர்ரியான்னு கேட்பார், என் சந்ததி என் சந்ததி. நானும் நீங்களும் துவா கேட்க போல என் புள்ள கொஞ்சம் கோண என் பேர புள்ளன்னு கேட்போம். இப்ராஹிம் நபி கேட்ட முழு துவாவும் குர்ஆன்ல பார்க்கலாம், ஜுர்ரியான். ஒரே ஒரு இடத்துல இப்ராஹிம் நபி வித்தியாசமான துவா கேட்டார். காபத்துல்லாவை கெட்டி போட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட கெட்டி போட்டு, அவர் அரபி அல்ல இப்ராஹிம் நபி, அரபு தீபகற்பத்தின் ஆரம்பம், அது மக்காவுடைய ஆரம்பம். ஃபர்ஸ்ட் குடும்பம் தான் இஸ்மாயில்
அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மாவும் வேற எந்த மனிதனும் இல்ல காபத்துல்லா பக்கத்துல. எல்லாத்தையும் கெட்டி போட்டு இப்ப கொஞ்சம் அதாவது ஊர் உருவாக்கப்பட்ட நேரம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கேட்டார், ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடம் இருந்து யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டுவிட்டு கேட்டார், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். ஆச்சரியமாக இருக்கின்ற துஆவை பார்க்கிற நேரம், யா அல்லாஹ் இவர்கள இருந்து ஒரே ஒரு தூதரை உண்டா என்று கேட்டார். ருசுல் என்று கேட்கல, பன்மை ரசூலம் மின்ஹும். யா அல்லாஹ் ஒரே ஒரு தூதர். வளமையாக நாம் பார்க்கிற நேரம் இப்ராஹிம் நபியுடைய துஆ பெட்டன், யா அல்லாஹ் இங்க இருந்து பல தூதர்களை உருவாக்கு. அவர் கேட்டது, இறைவா ஒரே ஒரு தூதர். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். அந்த தூதர் என்ன செய்யணும்? யத்லு அலைஹிம், உன்னுடைய ஆயாத்துகளை எல்லாம் அவர் ஓதி காட்டணும். வயுஸக்கிஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தணும். கிதாப் அவருக்கு கொடுக்கப்படணும், அவர் ஓதி காட்டணும், அவர்களை தூய்மைப்படுத்தணும் என்றெல்லாம் அதை கேட்கிறார். ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு ஜஸீரத்துல் அரபுல நபி வரவே இல்லை. ஆனால் ஜஸீரத்துல் அரபுக்கு வெளியிலே அவர்கள் யூதயினம் அவர்களுக்கு ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி வந்தார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு நபி இல்லை, அவர் மகன் நபி இல்லை. அரபு தீபகற்பம் பல ஆண்டுகள் ஓடுது. ஆயிரம் வருடமாக அந்த துஆவுடைய கபூலியத்தை பார்ப்பதற்கு ஜஸீரத்துல் அரப் காத்து நிற்கிறது. பாலைவனத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை தான் இந்த உலகம் முழுக்க இந்த தீனை பரப்பக்கூடிய இறுதி நபி ஹாத்தமுல் அன்பியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இப்ராஹிம் நபியுடைய துஆவுடைய கபூலை நாம் வருடங்களுக்கு பிறகு, பல ஆயிரம் வருடங்களுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம். மக்காவிலே பெருமானார் தன்னுடைய கடைசி விஷயத்தை, மில்லத் அபீக்கும் இப்ராஹிம், உங்க வாப்பா மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்றாங்க ரசூலுல்லாஹ். வஸம்மாக்குமுல் முஸ்லிமூன், உங்களுக்கு அவர் முஸ்லிம் என்று பெயர் வைத்தார் என்றாங்க. அவரை ஞாபகப்படுத்துகிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஹஜ்ஜிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். செய்து தன்னுடைய வாப்பா கேட்ட துஆ அதனுடைய கபூலியத் தன்னுடைய வாப்பா இப்ராஹிம் நபி அவருடைய கல்வியில் பெரும் பகுதி இப்ராஹிம் நபிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தனக்கு கிடைத்த மகன் கடைசி பிள்ளை மாரியத்துல் கிப்தியா என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கிடைச்ச லாஸ்ட் புள்ள. அந்த பிள்ளைக்கு ரசூல் இப்ராஹிம் என்று பெயர் வைத்து இப்ராஹிம் நபி மாறி வரணும் என்றார்கள். அந்த பிள்ளை 18 மாதங்களில் மௌத்தாகி விட்டது. அவ்வளவு நேசம் எல்லாத்தையும் செய்துவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பிறந்து காபத்துல்லாவுடைய தூய்மைப்படுத்தி சிலைகளை அப்புறப்படுத்தி அதையெல்லாம் தூய்மைப்படுத்தி திறப்பை யாரிடம் எடுத்தார்களோ அந்த குடும்பத்தாரிடம் கொடுத்து மறுமை நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தாரிடம் திறப்பு. இன்றைக்கும் சவுதி கவர்மெண்டில் கையில் அந்த திறப்பு இல்லை. இன்றைக்கும் அந்த குடும்பத்தாரிடம் இருக்கிறது. 1444 ஆண்டுகள் சிறையில் எண்ணினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அந்த திறப்பு 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த திறப்பு இன்னும் இருக்கிறது. சவுதி கவர்மெண்ட் அவர்கள் மன்னர் போகிற நேரம் கூட வரணுமா, அவர்கள் வந்து தான் திறப்பார்கள், அவர்கள் தான் எடுத்து போவார். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமான் அத்தனையும் தூய்மைப்படுத்தினார். தன் கரத்தால் எடுத்தார்கள் சிலையை. இப்ராஹிம் நபி சிலை உடைத்தார்கள், இப்ராஹிம் நபியை விட்டு வைக்கவில்லை என்றார்கள் ரசூலுல்லாஹ். அத்தனையும் தூய்மைப்படுத்தினார்கள். 365 சிலையும் எல்லாம் சுஜூத் செய்வர்களுக்கும் ருக்கு செய்வர்களுக்கும் இத்திகாஃபில் உள்ளவர்களுக்கும் காபத்துல்லாவை ரசூலுல்லாஹ் திறந்து கொடுத்தார்கள். எந்த காபத்துல்லாவை விடுதலை செய்யணும் என்று பெருமானார் பிறந்தார்களோ அந்த காபத்துல்லாவை ரசூலுல்லாஹ் தூய்மைப்படுத்தி விட்டார்கள். மிஷன் சக்சஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஸீரத்துல் அரபில் நபித்தான் என்பது ப்ரூஃப் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் பேச ஆரம்பிக்கிறார். ஹஜ்ஜை செய்தார்கள். ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜி, அதுதான் கடைசி ஹஜ்ஜி. பெருமானார் மரண செய்தி அறிவிக்கிறார். 82 நாட்களுக்கு முன்னாடி எந்த நோய்க்குரிய அடையாளமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மக்களே பஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு இந்த இடத்திலிருந்து உங்களோட நான் பேசுவேன் ஆண்டு எனக்கு தெரியாது என்றார்கள். இப்பொழுது மௌத்து சொன்னா அழுதுருவாங்க மக்கள். பெருமானார் சொன்னார்கள், நெக்ஸ்ட் இயர் ஹஜ்ஜி நடக்கிற நேரம், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் தேடினாலும் ரசூல் இல்லை, அவர் மௌத்தாகி விடுவார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஆச்சரியமாக சொன்னார். இப்படி நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். இன்னொரு செய்தியை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்ன மௌத்தி என்ற செய்திக்கு என்ன, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலில் வெளியே போற தாயி முஆத், போய் லா இலாஹா இல்லல்லாஹ்வை பரத்துங்கள். இன்றைக்கு உங்க ஊர்ல நீங்க அஸான் சொல்றீங்கடா, இஸ்லாம் பரவி இருக்கிறது, இஸ்லாம் எல்லா ஊர்களுக்கும் போயிருக்கிறது. கொல்பிட்டியால நீங்க நடந்து போகிற நேரம், நான் போகிற ஒரு தடவை
அலரி மாளிகைக்கு பக்கத்துல ஒரு சுவர் தான். அலரி மாளிகை அங்க, பள்ளி இங்க. அல்லாஹ் அக்பர் என்று லவுட் ஸ்பீக்கர்ல சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிகப்பெரியவன், பிரதமருடைய வாசஸ்தலம் அங்க கேக்குது. ஒரு பிரதமர் முடிய இன்னொரு பிரதமர் வர, அவர்கள் அவ்வளவு பேருக்கும் ஒரே ஒரு சுவர். ஸ்ரீலங்காவுல பெரிய அலரி மாளிகைக்கு அடுத்தது என்னப்பா என்ற கோல்பிட்டி பள்ளி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மாதிரி அசான் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே போறாங்க ஊருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, முஆத் எப்படி சொல்லணும் தெரியுமா, அவங்களுக்கு எப்படி தஅவா பண்ணணும் தெரியுமா சொல்றாங்க. அந்த நாள் வித்தியாசமான நாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் அனுப்ப போல அவர் வெளியில வாகனத்துல போவார், ஒட்டகத்துல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் சொல்றாங்க, ஏறுங்க யார சொல்ல. அவர் ஏறலான்ட்டார். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஏற சொல்றாங்க, ஏறலான்ட்டார். நான் நடந்தே வர்றேன், ரொம்ப பெரிய கஷ்டமா போச்சு முஆத் ரலியல்லாஹு. அவர் இறங்க பார்க்கற இல்லன்ட்டாங்க. துல்குலைஃபா என்பது மதீனாவோட பார்டர். இன்றைக்கு நீங்க மதீனா போயிட்டு நீங்க மக்காவுக்கு போன உம்ரா செய்யறதுக்கு இஹ்ராம் கொடுக்க வேண்டிய இடம் தான். அதோட மதீனா முடிஞ்சிடும். இந்த ஜுல்குலைஃபா வரைக்கும் பழக்கம் இருக்குது. யாராவது போறாங்கன்னா பிரயாணியை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ் மதீனா முடிஞ்சிட்டேன்னு வாங்க, அங்கிருந்து அவங்க போவாங்க. அவர் சொல்றாரு, ஜுல்குலைஃபா வரைக்கும் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நடையிலே வந்தாங்க, ஏறவே இல்லை. வந்து விட்டு சொன்னார்கள், எல்லாத்தையும் பேசிவிட்டு, முஆத் திரும்ப நீ மதீனாவுக்கு வருகிற நேரம் நான் இருக்க மாட்டேன் முஆத், என்னுடைய ரவுதாவை என்னுடைய கபரை கடந்து போகணும் முஆத். திரும்ப விட்டார்கள். யார சொல்லலாம், என்ன சொல்லிட்டு போறீங்க? சொல்றாரு, பெருமானார் மறையும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன், வல்லாஹி ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்த கடைசி அதுதான். முஆத் பின்னாடி சொல்கிறார், நான் திரும்ப மதீனாவுக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுதாவை கடந்து போகிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய மக்பராவை கடந்து போகிறேன், பெருமானார் உயிரோடு இல்லை என்னோடு பேசுவதற்கு என்றார். இதை வைத்து என்ன நம்ம புரிகிறோம்டா, மரண செய்தி எப்படி ரசூல் அறிவிச்சாங்க தெரியுமா? படுத்துட்டு தலைவலியில வாந்தி போற நேரம் கூதல்ல நடந்து போய் போர்டர் வரைக்கும், ஒரு தலைவலியும் இல்ல, உடம்புல எதுவும் இல்ல. முஆத் நான் மூத்தாக போறேன் என்ற செய்தியை தனியே சொன்ன ஒரு ஆள், பப்ளிக்கா கிட்ட, அதாவது ரசூலுடைய மரணம் கிட்டாயிதான் பப்ளிக்கா சொல்லுவார். பெருமானார் முன்கூட்டி அறிவிச்சிட்டாங்க, அந்த நிகழ்வு நடக்குதென்றால் மறுமை நாள் நடந்து விட்டது என்றார். மறுமை நாள் நெருங்கி விட்டது நடக்கும். அப்படி நிறைய செய்திகள் நடக்குது. நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வர்றேன், எங்க காலத்துக்கு வர்றேன். ஏன்னா அந்த காலத்துல இருந்ததுன்னா பயான் முடிகிற நேரம் அந்த டைம்ல தான் இருப்போம். ஒரு ஹிஜ்ரி ஒரு 600 பெருமானார் மரணத்து, ஹிஜ்ரி 100, ஹிஜ்ரி 200, ஹிஜ்ரி 300. மதீனாவுக்கு பக்கத்துல ஹிஜாஸ்ல 2 பூமி குலுக்கம் வருது, பயங்கரமான பூமி குலுக்கம். மக்கள்லாம் மதீனாவுல போய் சேர்ந்துட்டாங்க. இது வரலாறுல பதிவுது. மக்கள்லாம் மதீனாவுல சேர்ந்துட்டாங்க. ஹிஜ்ரி 617 ஞாபகம் 54, ஹிஜ்ரி 654 நடக்குது. இது இன்றைக்கும் பாதுகாப்போட ஆவணமா இருக்குது. இந்த பூமி குலுக்கத்தோட ஹிஜாஸ்ல ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு எடுக்குது. ஸஹீஹுல் புகாரில் இந்த செய்தி பதிவாகுது. லா தகுமு ஸாஅ, மறுமை நாள் வராதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விரலை நீட்டினாங்க, ஹிஜாஸை நோக்கி தன் விரலை காட்டினாங்க. ஹிஜாஸில் ஒரு நெருப்பு எடுக்கும்ன்றாங்க. பஸராவுல உள்ள ஒட்டகங்களுடைய சங்கிலியில அந்த நெருப்பின் ஜுவால் தெரியும். அவ்வளவு பிரம்மாண்டமான நெருப்பு. அப்ப அது என்ன அர்த்தம்டா, பஸராவுண்டா ரொம்ப தூரம், பஸராவுல உள்ள ஒட்டகத்துக்கு அது தெரியுதுண்டா, நெருப்பு மேல போனாதான் அங்க தெரியும். ஒட்டகத்துல சங்கிலியில ஜுவால் தெரியுதுன்னு அர்த்தம், அங்க போய் சங்கிலியில பாக்கல, அந்த ஊர் மக்களுக்கு தெரிகிற நெருப்புப்பா. சுபஹானல்லாஹ். பெருமானார் சொல்லி 100 ஆண்டு, 200 ஆண்டு, 300 ஆண்டு, 600 ஆண்டுகளுக்கு பிறகு ஹிஜாஸ் இன்றைக்கு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, சவுதி கவர்மெண்ட் இப்ப பெரிய ஹைவே அடிச்சிருக்கிறாங்க. நெருப்பெடுத்த இடத்துல ஹைவே தாண்டி போற வழியில 2 சைடு நீங்க பாத்தீங்கன்னா கல்லு கருகி நெருப்பெடுத்து 800 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆகுது. 750 வருஷம் நெருப்பெடுத்து இவ்வளவு காலம் ஆகுது. எடுத்த அடையாளம் இன்றைக்கும் அப்படியே ஒரு ஊடி இல்லை அந்த ஏரியாவில். அப்படி உங்களுக்கு கூகுள்லயும் போட்டோஸ் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜாஸுடைய நெருப்பு வரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. மக்கள் எல்லாம் அன்றைக்கு பயந்தாங்க. மறுமை நாள் ஆண்டு ஹிஜாஸுடைய நெருப்பெடுத்து 700 ஆண்டுகள் கடந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒவ்வொரு செய்திக்குள்ளேயும் நாம் நுழைய போகிறோம். இப்படி ஒவ்வொரு காலத்துக்கு காலம் நிறைய நடந்தது. அவைகளை எல்லாம் இப்பொழுது நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கல. அந்த காலத்து மக்கள் அதையெல்லாம் பார்க்கிற நேரம் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அவர்கள் மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நாம் வருகிறோம் நம்முடைய காலத்துக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நான் யுத்தத்தை பத்தி பேசல,
என்ற யுத்தங்களும் அதை பற்றி எடுத்தா கிட்டத்தட்ட இன்னொரு 800 மணித்தியாலம் ஓடிடும். ஒரு அரை மணித்தியாலம் இருக்கிறதுனால நான் யுத்தங்கள் நடப்பது அது பெரிய நீண்ட ஹதீசுகள், நான் நிறைய இடங்களில் சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். நீண்ட ஒரு தொகுப்பு, நிறைய ஹதீசுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துருக்கி, சிரியா, பலஸ்தீன் இவைகளை பேஸ் பண்ணி வந்த, ஈராக் இவைகளை பேஸ் பண்ணி வந்த ஹதீஸ்களை எல்லாம் ஸஹீஹ் முஸ்லிம் உட்பட நிறைய ஹதீஸ் கிதாபுல ஸஹீஹான செய்திகளோடு வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவைகளை டச் பண்ணுவதற்குரிய நேரம் அல்ல. நான் இப்பொழுது தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு சில அடையாளங்களை நோக்கி வரலாம்னு நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராதென்றார்கள். ஹத்தா, எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும் மறுமை நாள் வராதென்றால், ஃபுராத் நதி வத்தி தங்க மலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னார் மௌத்தாகி, இஸ்மாயில் மௌத்தாகிற வரைக்கும் மறுமை நாள் வராது சும்மா மொட்டையா சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்கடா, உலகத்துக்கே திகைக்கிற மாதிரி, எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி, எல்லாருக்கும் மெசேஜ் போற மாதிரி செய்திகளை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஃபுராத் நதி வத்தி தங்க மலை வெளிவரும் வரைக்கும் மறுமை நாள் வராது. ஏன் ஃபுராத் நதி என்றாங்க? ஃபுராத் நதி வத்துறதுக்கு மறுமை நாளைக்கும் என்ன சம்பந்தம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஃபுராத் நபி என்ற யூப்ரட்டிஸ் நதி. நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற அனைவரும் ஸ்கூல் போயிருப்பீங்க. நான் சின்னத்துல ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மனிதன் சிவிலைஸ் ஆகி ஒரு ஆத்து கரை ஓரமாகத்தான் மனிதர்கள் குடும்பமாக வசிக்க ஆரம்பிச்சாங்க. மெசபெத்தோமியான வரலாறு என்று சொல்லுவோம் அதுக்கு. அந்த மாதிரியான அவர்கள் தான் பப்பிரஸ் என்ற தாளை கண்டுபிடிச்சாங்க. யூப்ரட்டிஸ் நதிக்கரையில தான் அவங்க உருவாயினாங்க. யூப்ரட்டிஸ் நதி என்பது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து ஓடுகிற நதி. இந்த நதியை பத்தி படிக்காத யாரும் இருக்க மாட்டீங்க. நான் 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு டைம்ல படிச்சது ஸ்கூல்ல ஹிஸ்டரி பாடத்துல. இப்ப பாடத்திட்டங்கள் இருக்குதோ தெரியல, ஆனா கட்டாயம் இதை பத்தி பேசுவாங்க.